உண்மையான நோக்கம் என்ன? அது எங்க இருக்கு? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே என்னைக்காவது ஒரு நாள் மனசுல வந்திருக்கும். வாங்க, இன்னைக்கு இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பொதுவா எல்லாத்தையும் விட்டுச்சு ஒரு பெரிய ஆன்மீக பயணத்துக்கு போறதுதான் ரொம்ப பெருசுன்னு ஒரு நினைப்பு இருக்கு. ஆனா நம்ம அன்றாட கடமைகளை செஞ்சுக்கிட்டு அமைதியா வாழ்ற ஒரு வாழ்க்கை, அதுக்கு அர்த்தமே இல்லையா? இந்த கேள்வியில இருந்துதான் நம்மளோட இந்த உரையாடல் தொடங்குது. சரி வாங்க, ஒரு தேடுதல்ல இருக்கிற ஒருத்தரோட குழப்பத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த குழப்பம் நம்மள பலருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒண்ணுதான். யோசிச்சு பாருங்க, காலையில எழுந்தா ஆரம்பிக்குது. வேலை, குடும்பம், சமூகம்னு நம்மள சுத்தி ஒரே சத்தம், ஒரே பரபரப்பு. இந்த ஓட்டத்துக்கு நடுவுல நான் எதுக்கு இதெல்லாம் பண்றேன், ஏன் வாழ்க்கையோட பெரிய நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. முடிவே இல்லாத பொறுப்புக்கள், ஒன்னு முடிஞ்சா அடுத்ததுன்னு வரிசையில நிக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா? அந்த தேடுபவருக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அப்போ மனசுக்கு என்ன தோணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாச்சும் தூரமா போயிடணும்னு தோணும். ஒரு மலை மேலேயோ இல்ல ஒரு ஆசிரமத்தையும் உட்கார்ந்தாதான் உண்மையான அமைதியும் வாழ்க்கையோட அர்த்தமும் புரியும்னு அவர் கனவு காண்கிறாரு. உண்மையான நோக்கம் இங்க இல்ல, வேற எங்கேயோதான் இருக்குன்னு அவர் நம்புறாரு. அப்போதான் அவள் ஒரு இல்லறத்தாரை பாக்குறாரு. அதாவது குடும்ப வாழ்க்கையில இருக்கிற ஒருத்தர. வெளியிலிருந்து பார்க்க அது ரொம்ப சாதாரணமான ஒரு வாழ்க்கையா தெரியுது. ஆனா அதுக்குள்ள எவ்ளோ பெரிய அர்த்தம் இருக்குன்னு அவர் மெதுவா உணர ஆரம்பிக்கிறாரு. அந்த இல்லறத்தாரோட வாழ்க்கைய வழி நடத்துற கொள்கை இதுதான். ரொம்ப சிம்பிள். ஒரு வீட்ல அன்பும் அறமும் இருந்துட்டா அதுதான் அந்த வாழ்க்கையோட அழகே. அதுதான் அதோட பயனே. இவ்ளோ எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த வரி இல்லையா? அந்த தேடுவர் பாக்குறாரு, அந்த இல்லறத்தார் வீட்டுக்கு வந்த ஒருத்தருக்கு ரொம்ப சந்தோஷமா சாப்பாடு பரிமாறுறாரு. அந்த பகிர்வுல, அந்த முகத்துல ஒரு ஆழமான திருப்தி தெரியுது. கஷ்டத்துல இருக்கிற ஒருத்தர்கிட்ட அவர் பேசுற ஒரு ஆறுதலான வார்த்தை அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னும் கவனிக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேல தன்னோட குழந்தையோட பிஞ்சு கைய பிடிச்சு விளையாடும்போது அந்த முகத்துல வர சந்தோஷம் இருக்கே, அது வேற எந்த பெரிய தியானத்திலையும் கிடைக்காத ஒரு பேரானந்தமா அவருக்கு தெரியுது. இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவருக்குள்ள ஒரு பெரிய புரிதல் ஏற்படுது. சொல்லப்போனா ஒரு யுரேகா மொமெண்ட் மாதிரி. அவரோட பார்வை மொத்தமா மாறுது. அப்பதான் அவருக்கு புரியுது, வாழ்க்கையோட நோக்கத்தை எங்கேயோ வெளியில போய் தேடவே தேவையில்ல. நாம இருக்கிற இடத்திலேயே நாம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா அதை உருவாக்க முடியும். அதாவது நோக்கத்தை தேடுறதில்ல, உருவாக்குறது தான் முக்கியம். அப்போ அறமான வாழ்க்கைனா என்ன? அதுக்கு ஒரு புது அர்த்தம் கிடைக்குது. நம்மளோட அன்றாட போராட்டங்களுக்கு நடுவுலயே நேர்மையா, அன்பா நம்ம கடமைய சரியா செய்யறதுதான் உண்மையான அறவாழ்க்கை. இந்த புரிதலை இன்னும் ஆழமாக்க ஒரு பழங்கால ஞானம் எப்படி உதவுதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பழங்கால ஞானம் அவருக்கு ஒரு தெளிவு கொடுக்குது. அவர் மனசுல இருந்த எல்லா சந்தேகத்தையும் அது நீக்குது. அந்த ஞானம் இதுதான். அறவழியில ஒருத்தர் தன்னோட இல்லற வாழ்க்கைய சரியா வாழ்ந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் துறந்து போய் அவர் அடையிறதுக்கு புதுசா என்ன இருக்கு? சிம்பிளா சொல்லணும்னா, கடமைய சரியா செய்யறதுதான் உண்மையான அறம். கடமையிலிருந்து தப்பிச்சு ஓடுறதில்ல. சரி, இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. இத நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? இருக்கிற இடத்திலேயே எப்படி நோக்கத்தை கண்டுபிடிக்கிறது? அதுக்கு 3 எளிய வழிகள் தான். 1, உங்க அன்றாட வேலைய ஒரு பாரமா பார்க்காம அதுல ஒரு அர்த்தத்தை பாருங்க. 2, பெரிய பெரிய விஷயங்கள் செய்ய காத்திருக்காம சின்ன சின்ன தருணங்கள்ல கூட மத்தவங்க கிட்ட கருணையா நடந்துக்கோங்க. 3, சந்தோஷத்தை எங்கேயோ தேடாம நீங்க இருக்கிற இடத்திலேயே அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. கடைசியா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. நீங்க தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கிற அந்த பெரிய பயணம் ஒருவேளை நீங்க இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த அன்றாட வாழ்க்கையாவே இருந்தா யோசிச்சு பாருங்க.